அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. தினமும் ஓர் இறைவசனம். ஒரு மனிதனுக்கும் அவனது உள்ளத்திற்கும் இடையே அல்லாஹ் இருக்கிறான் என்பதையும் அவனிடமே ஒன்று திரட்டப்படுவீர்கள் என்பதையும் அறிந்து கொள்ளுங்கள். திருக்குர்ஆன் அல் அன்ஃபால் 8வது அத்தியாயம் 24வது வசனம். அன்புள்ள சகோதர சகோதரிகளே, ஒரு மனிதன் நன்மையை செய்யாமல் இருப்பதற்கும் தீமையை துணிவோடு செய்வதற்கும் அடிப்படையான காரணமே நம்மை யாரும் கவனிக்கவில்லை என்ற எண்ணம்தான். மாறாக அல்லாஹ் தன்னை கண்காணித்துக் கொண்டிருக்கிறான், தனக்கும் தன்னுடைய உள்ளத்திற்கும் இடையே அவன் இருந்து கொண்டு நம்முடைய செயல்களை உற்று நோக்குகிறான் என்ற எண்ணமும், ஒருவேளை உலகத்தில் எல்லோருடைய பார்வையை விட்டும் நாம் தப்பித்து விட்டாலும் மறுமையில் அவனுக்கு முன்பாகவே நாம் ஒன்று சேர்க்கப்பட்டு விசாரணைக்குட்படுத்தப்படுவோம் என்ற எண்ணமும் ஒரு மனிதனுடைய உள்ளத்தில் இருந்தால் நிச்சயமாக அவன் தன்னுடைய நிலையை சரி செய்து கொள்வான். அதையே இவ்வசனம் உணர்த்துகின்றது. சுருக்கமாக சொன்னால், எல்லா நிலைமைகளிலும் அல்லாஹ் நம்மை பார்த்து கொண்டே இருக்கிறான் என்ற எண்ணம் ஒவ்வொருவருடைய உள்ளத்திலும் வருவது அவசியம். அதுவே அவரை பக்குவப்படுத்தும். வாஹிருதவானா அனில் ஹம்துலில்லாஹி ரபில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.